வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. அவங்க பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வீடியோங்க. எறா தொக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளிங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் சூப்பராக வதக்கி எடுத்துக்கணுங்க. நம்ம வந்து ப்ரான் வந்துட்டு 1 கிலோ வாங்கினுங்க. அது சின்ன சின்ன ப்ரான் தான், அதனால் நிறையவே இல்லைங்க. அது 1 கிலோ மாதிரியே தெரிலைங்க. அதுக்கப்புறம் அதை அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் புதினா தழை போட்டுட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா எறா, அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்க வேண்டியது தாங்க. சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். குட்டி குட்டியாக இருக்குதாங்க கிடச்சிது எறா, பெரிய எறாவே கிடைக்கலைங்க. ஆனாலும் குட்டி எறா இருந்தாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. சரிங்களா? வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ஒரு 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 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க போட்டுட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு தொக்குக்கு தேவையான உப்பு போடணுங்க. கல் உப்பு தான் போடுறேன். போட்டுட்டா உப்பு போட்டாலே கொஞ்சம் இறாவில் தண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு போட்டாலே கொஞ்சம் தண்ணி விடுங்களா இறாவில். அதுக்கப்புறம் நம்ம தொக்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா எறா ரொம்பவும் வெந்துடக்கூடாது. எறா ரொம்ப வெந்துட்டு அப்படியே இரும்பு மாதிரி ஆகிடும். அதனால் எறா வந்துட்டு கொஞ்சம் ஒரு பக்குவமாக வேகணும். சரிங்களா? ஒரு 10 டு 15 நிமிஷங்களும் வெந்தால் போதும். நம்ம தண்ணி ஊற்றுறதை பொறுத்து. சரிங்களா? நல்லா இப்போ தொக்காயிடுங்க. நம்ம எறாவை தொக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். செம்மையான தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1 கிலோ தொக்குன்னு சொன்னாக்கா இது நம்பவே முடியலைங்க. கொஞ்சமாக தாங்க ஆச்சு. இது வந்துட்டு சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு தொட்டுக்கலாங்க. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லையும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாய், see you. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவை நாம் பார்க்கலாம்.